நீங்க வந்து மேம் ஹாப்பினஸ் கோச் ரம்யா சுந்தர் மேம் ரெஃபரன்ஸ்ல வந்தீங்க. ஆமா மேம். ஸோ இப்போ ஜென்ரலி நிறைய கம்ப்ளைண்ட்ஸோட வந்தீங்க. அது ஆமா வந்து மேம். ஜஸ்ட் ஒரு ஹோப்லெஸ்ஸா தான் உண்மையா வந்தீங்க. ஆமா. வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பர்சனலி ஃபீல் பண்றேன்னா, இது ஆக்ஸி பிளஸ் சூஸ் பண்ணது ரைட்டான ஆப்ஷன் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஐ ஃபீல் ஹோப்ஃபுல். ஹோப்ஃபுல். வெரி குட். இன்னொன்னு வந்து அழுதுட்டு தான் வந்தேன். நான் கீழ டாக்டர் மைதிலி கிட்ட சொல்லும்போது அழுதுட்டேன். இவ்ளோ ஆமா. பாடி பெயின் ரொம்பவும் இருக்கு. ஆமா. பாப்பா இருக்காங்க. ஆனா என்னால அவங்களுக்கு சாப்பாடு கூட குடுக்க முடியல. புரியுது. பட் இன்னைக்கு அன்னைக்கே வந்து லிவர் டீடாக்ஸ் எடுத்து ஒரு 5 ஹார்ஸ்ல பாடி பெயின்ல நல்லா வெரி குட். குறைஞ்சிருந்தது. வெரி குட். அண்ட் மெக்னீசியம் ஸ்ப்ரே இது என்ன பெருசா ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. தண்ணி மாதிரி தானே இருக்கு. பட் அடிச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் என்னன்னு தெரியல, நல்ல பெயின் டிஃபரன்ஸ் இருந்தது. Very நாட் good. ஒன்லி ஃபர்ஸ்ட் டைம் யூசேஜ். இன்னைக்கு காலையில கூட அடிக்கும் போது எனக்கு கொஞ்ச நேரத்துல பெயின் கொஞ்சம் நல்லா பெட்டரான மாதிரி வெரி குட். இருந்தது. வெரி குட். வெரி குட். அண்ட் இப்போ எனிமாக்கு அப்புறம் ரொம்பவுமே ஃப்ரீ அண்ட் லைட்டரா ஃபீல் பண்றேன். good, ஐ very ஃபீல் ஹோப்ஃபுல். இங்க தான் சரியாகணும்னு டெஸ்டினில இருக்கா என்னன்னு தெரியல. அதனால ஐ தான் அம் வெரி தேங்க்ஃபுல் டு ரம்யா சுந்தர் அண்ட் as well as you. வெரி குட். வெரி குட். தேங்க் யூ ஃபார் த ட்ரஸ்ட். ஆக்சுவலி ஏன்னா சிபி டாக்டரோட அப்பாயின்மெண்ட் வந்து அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. நான் உங்களுக்கு புஷ் பண்ணி வாங்கி கொடுத்தேன். ரீசன் என்ன, யூ கேம் வித் சோ மச் ஆஃப் பெயின் அண்ட் டிஃபிகல்ட்டி. லாஸ்ட் டைம் நீங்க வரும்போது சாரும் நீங்களும் எனக்கு அந்த சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஐ ஃபீல் லைக் அது ஓகே, நீங்க இவ்வளவு சஃபரிங்ல இருக்கீங்க, என்னால எங்கனால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் தான் நான் பார்த்தேன். பட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ்டா நீங்க அடுத்து அவரை பார்க்க வரும்போது மீட் பண்ணா எனக்கு போதும், அடிக்கடி வரணுங்கிற அவசியம் இல்லை. நான் ப்ரோட்டோகால் மேக் பண்ணி கொடுத்துறேன். ஸோ நீங்க வந்து ஏன்னா நீங்க எனக்கு அடிக்கடி வரணுங்கிறத விட ஒரு செஷன், நீங்க லாஸ்ட் செஷன் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் வந்தீங்க. அந்த ஒரு செஷன்லயே ஃபர்ஸ்ட் செஷன்லயே இவ்வளவு டிஃபரன்ஸ். அது நிறைய பேர் நம்ப மாட்டாங்கடா. நிறைய பேர் நினைப்பாங்க 10 செஷன் வரணுமோ 20 செஷன் வரணுமோ, இது சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குமோ, அந்த மாதிரி நிறைய நினைப்பாங்க. சோ எனக்கு அந்த ஹோப் நீங்க கொடுத்தது வந்து ரொம்ப. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, டயக்னோசிஸ் கரெக்டா இருக்கிற மாதிரி ஐ ஃபீல் வெரி மச். இல்ல இது என்னோட இது இல்ல, சிபி டாக்டரோட ஸ்பைன்ல இது செக் பண்ணிக்கலாம் அப்படின்றது, டயக்னோசிஸ் கரெக்டா பண்றது அதுவே ஒரு பெரிய, அதுதான் பெரிய ப்ராசஸ் திங்குன்னு நினைக்கிறேன். எது கண்டுபிடிச்சிட்டா பாதி பிரச்சனை முடிஞ்சிச்சு. அன்வான்டட் ட்ரீட்மெண்ட்ஸ், அன்வான்டட் மெடிசன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது. ஆன்டி டிப்ரெசன்ஸா இருக்கட்டும், ஒரு தேவையில்லாத மெடிசன்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் கொடுத்தோம்னாலும் ஒரு பேட்ச் ஒர்க் தான் பண்ணும். இதுதான் வந்து ரூட் காஸ் அட்ரஸ். இன்னொரு வந்து ஃபாஸ்ட் இதுவும் எனக்கு அப்பாயின்மெண்ட் சிபி டாக்டர் எப்பயோ தான் கிடைச்சது. 3 months ஆகும்னு இருந்தது. ஆனா May 31st பட் ஒரு 2 daysலயே கிடைச்சிச்சு. தேங்க்ஃபுல் ஃபார். நான் உங்களுக்கு சொல்லணும், ஏன்னா நம்பினீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன எந்த கொஸ்டினுமே கேட்கல, என்ன நீங்க வந்து நம்பினதுக்கு என்னால குடிக்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் செஷன் நீங்க வந்து அந்த அந்த ட்ரீட்மெண்ட். ரம்யா மேம்க்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா. தேங்க்யூ. நான் ரம்யாக்கு பாஸ் பண்ணிடுறேன் இந்த மெசேஜை. ஏன்னா ஒரு பை வேர்ட் ஆஃப் மவுத் வரும்போது அந்த ட்ரஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னுமே நம்ம அட் த எண்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் அண்ட் டீடாக்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நார்மல் ஆயிடும். நீங்க அவரை கேட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டாக்டர் சிபி தான். அவரு சரி பண்ணாதான் உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் அந்த பெயின் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீடமே கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்க அவர் பார்க்க வரும்போது, ஏன்னா நீங்க தூரத்துல இருந்து வரீங்கல்ல, ஸோ அவ்வளவு தூரம் வரும்போது உங்களுக்கு ப்ரோட்டோகால் நான் காம்பினேஷனா பண்ணி கொடுத்துறேன். சரியா? உங்க இன்ஸ்டா பார்த்துட்டு உங்க மார்னிங் ரொட்டீன் நானும் கூடிய சீக்கிரமே ஃபாலோ பண்ணணும்னு இருக்கேன். வெரி குட். வெரி குட். என்ன சன்லைட் போக சொல்லிருக்கேன். சன்லைட் பாத், சோக், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ், ப்ரீத்திங் அந்த மாதிரி சொல்லி. வெரி குட். வெரி குட். ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு தான் நினைப்பேன். அதுவும் இல்லாம நீங்க வந்து சன்லைட் எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மியா இருக்கும். கண்டிப்பா போங்க. சன்லைட் ஹீல்ஸ் நிறைய பேருக்கு சொல்லுவேன். ஓகேவா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.